பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, திருச்சபை மக்களே, ஊழியக்காரர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரு நாமத்திலே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 8வது மாதத்தில் இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக கடந்த 7 மாதங்களை ஆண்டவர் நம்மை மிக அற்புதமாக ஆசீர்வாதமாக நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனை விதமான குறைகள், அநேக தேவைகள் மத்தியிலும், பல சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை நிச்சயமாக கிருபையாக நம்மை நடத்தினார். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு புதிய மாதத்துக்கு உண்டான முன் செல்லும் வாக்கியம் வாக்குத்தத்தமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இந்த மாதத்துக்குண்டான வாக்குத்தத்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அற்புதமான ஒரு வசனம். ஆசியாவின் கண்டத்தில் இருக்கிற ஆவியானவர் பிலதெல்பியா என்ற திருச்சபைக்கு ஆவியானவர் எழுதுகிறார். என்ன என்று சொன்னால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாசல் நமக்கு எப்பவுமே முன்பாக எப்பவுமே திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் திறந்து வைத்ததை ஒருவராலும் பூட்டக்கூடாது, பூட்ட முடியாது, ஒருவராலும் திறக்க முடியாது. ஆண்டவர் பூட்டினதை திறக்க முடியாது. அதனால் அந்த பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் எழுதுகிற ஒரு பெரிய காரியம் என்று சொன்னார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். ஆண்டவர் அதே சமயத்தில் ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறார். இந்த மாத்திரை நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாத்திரை நம்முடைய குடும்பங்கள், வேலைகள், நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நடத்தணும், ஆசீர்வதிக்கணும். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகள்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பதாக நல்ல கிரியைகளாக, நற்கிரியைகளாக நாம் இருக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகள் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் இல்லையா? நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் பலன் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நம்ம கேட்கும்போது, ஜெபிக்கும் போது, காத்திருக்கும் போது புது பலன் தருவார். நிறைவான பெரிய பலனை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அவர் சொல்கிறார், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய கிரிகள் பரிசுத்தம், நீதியும், ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாய், வசனத்தின்படி நாம் செய்கிறவர்களாய், வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதனால் ஆண்டவருடைய வாசல், திறந்த வாசல் நமக்கு எப்பவுமே திறந்திருக்கிறது. நாம் எப்போ ரட்சிக்கப்பட்டு நாம் கர்த்தருக்காக வாழ்ந்து ஆண்டவர்களுடைய கர்த்தருக்காக வாழ்கிறோமோ அப்போவே நமக்கு நிறைய அவருடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை எப்போது திறந்து வைத்திருக்கிறார். அவர் திறந்து வைத்திருக்கிறதை ஒருவனாலும் பூட்ட முடியாது, சாத்தானாலும் கூட பூட்ட முடியாது. ஆண்டவர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது. அதனால் பரலோகத்தின் பொக்கிஷ சாலைகளை, வாசலை கர்த்தர் நமக்காக அவர் திறக்கிறவர்களாக இருக்கிறார். அதே சமயத்தில் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அதே வெளிப்படுத்தி சொல்லுகிறது, இதோ வாசற்படி நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன். நம்முடைய கதவை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தட்டுகிறதா இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் கதவுகளை எப்போதும் நாம் கர்த்தருக்காக திறந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவருடைய கதவுகள் நமக்கு முன்பதாக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தம், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களை நம்முடைய இதய கதவுகள் எப்போதும் ஆண்டவருக்காக திறந்து வைக்க வேண்டும்.
கர்த்தருக்காக நம்முடைய வாசலை எப்போதும் நம்முடைய இதய கதவுகளை, நம்முடைய வாழ்கிற குடும்ப வாழ்க்கையின் நம்முடைய வீடாகிய கதவுகளை கர்த்தருக்காக எப்போதும் திறந்திருக்க வேண்டும். அதனால் இந்த அருமையான காலை பொழுதில், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படி திறந்த வாசலை எப்போதும் உங்களுக்கு முன்பதாக ஆண்டு திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். இந்த மாதத்தில் புதிய புதிய தொழில்கள், புதிய காரியங்களை கர்த்தர் நம்ம செய்வார். ஜெபம் செய்வார். மகா பரிசுத்தம் இருந்த பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாதங்களை கர்த்தர் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்து இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகள் கட்டி செய்கிற எல்லா வேலைகள், ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இதோ திறந்த வாசல் எப்போதும் எங்களுக்கு முதாக நீ திறந்து வைத்திருக்கிறேன். நம்ம ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் புதிய புதிய அடைக்கப்பட்டிருக்கிற புதிய வாசலை கர்த்தர், அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்க முடியாது இந்த காலையில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்போது நீ திறந்து வைத்திருக்கிறேன். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய குடும்பத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மாதத்தில் யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, எல்லா ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்ப தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்வார். தொடர்ந்து ஜெபியுங்கள். சத்திய நித்திய வார்த்தை, ஜீவ வார்த்தை, சத்திய நித்திய ஜீவ வார்த்தை அடையல் செய்கிற ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் 9940859324. இந்த தொலைபேசி மூலமாக எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். May God bless you.